அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெயரா வீவ்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்ன அகர்கள். இந்த அகர்கள் அப்படிங்கலாம் இல்லை கடல் பாசிங்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப் முந்திரி, ஒரு கப் பால், ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் நல்லாயிருக்கும் செம்மையாக. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒரு கப் பால் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த பாலை காய்ச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அந்த சட்டியிலேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கு இப்போ தேவையான அளவு ஒரு சிட்டிகை கம்மியாக உப்பு போடுங்க, ரொம்ப போடக்கூடாது. சும்மா ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உப்புக்கல்லோ உப்பு தூளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா அந்த தண்ணி கொதித்தோடனே அந்த அகர்கள், அந்த கடல் பாசியை அள்ளி அதில் வச்சிடணும். நம்ம தேவை இப்போ நான் ஒரு 3 பிளேட்டு ஊற்றுற மாதிரி வச்சுருக்கேன். ஆமாம், இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுறணும். அந்த கடல் பாசி கரையிற அளவுக்கு சாஃப்டாக அந்த வெறும் தண்ணி மாதிரி தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். அதுதான் அதில் மெயின். நல்லா கொதித்து வரப்போகும் போது நமக்கு அந்த தேவையான அளவு சுகர் அதில் போட்டுருங்க. அப்படியே ஆமாம், தேவையான அளவு பார்த்து போடுங்க. ஆமாம், கூடவோ குறைச்சோ அது சுகர் போட்டுக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதை கரைஞ்சோன்னே, சுகர் கரைஞ்சோன்னே அள்ளி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு இருக்கட்டும். போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாலை அதில் ஊற்றி அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. பால் ஊற்றி ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது, தெரிஞ்சிடும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாலில் அந்த ரோஸ் மில்க், அந்த ஆற வச்சுருந்த அந்த இதில் ரோஸ் மில்க் எசன்ஸை நல்லா கலந்து விட்டுருங்க. அது ஆறின பிறகு கலந்தாலும் சரி, இல்லை ஆறுறதுக்கு முன்னாடி சூடாக கலந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா அந்த ரோஸ் மில்க் எசன்ஸை கலந்து விட்டு நல்ல பிளெயினாக இருக்கிற அந்த பிளேட்டை எடுத்து நல்லா அந்த பிளேட்டில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஆற வச்சுருங்க. 2-3 தட்டை எடுத்து நல்லா இதில் மெயின் என்னென்னா ஃபேனில் தான் ஆறணும். டக்குன்னு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். ஆமாம், நல்லா ஃபேன்லேயே, நல்லா ஃபேன் காற்றுலையே நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம பீஸாக கட் பண்ணி சாப்பிட போகும்போது ரொம்ப செம்மையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஆமாம், இதை அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா அல்சர் கம்ப்ளைண்ட்டே வரவே வராது. உடம்புல உள்ள ஹீட்டை போக்கிட்டு நல்ல குளிர்ச்சி தன்மையை உடம்புக்கு கொடுக்கும். இது ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடையது. ரொம்ப உடம்பு எப்போவுமே சூடாக இருக்கவங்க, ஹீட்டாக இருக்கவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அல்சர் கம்ப்ளைண்ட்டே வரவே வராது.